இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. காத்திருப்பது சுகமான சுமை என கருதப்பட்டது. ஆனால் இன்று கடினமான சுமையாக பார்க்கப்படுகிறது. இன்று எல்லாமே உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக பெறுவதாலே பெற்றுக்கொண்டதன் உண்மையான மகத்துவம் தெரியாமல் போகின்றது. காத்திருப்பதில் சுயநல காத்திருப்பு, பொதுநல காத்திருப்பு என வகைப்படுத்தப்படுகிறது. சுயநல காத்திருப்பு என்பது எப்பொழுதும் தனக்கானதாக, தன்னை சார்ந்தவர்களுக்காக அமைந்துள்ளது. பொதுநல காத்திருப்பு என்பது எல்லோராலும் செய்ய இயலாது. எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என காலத்தால், சூழ்நிலைகளால், ஒரு கொள்கையால் திடம்பெற்ற மனதால் மனிதனால் மட்டுமே முடியும். உதாரணமாக நெல்சன் மண்டேலா, அண்ணல் அம்பேத்கர், ஆபிரகாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் என வரலாற்றில் தடம் பதித்த பல மாமனிதர்களை கூறலாம். இப்பின்னணியில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 10 தோழியர் செயல்பாடு காத்திருக்கும் போது எத்தகைய மன தயாரிப்பும், அதில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கு எண்ணெயின் உருவகத்தின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதையும் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எந்தவிதமான அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் எண்ணெய் விளக்கே வழித்துணையாக இருந்த பொழுது அதை உணர்ந்திருந்தும் அதற்கான தயாரிப்பு எதுவுமின்றி வந்த 5 தோழியர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாததன் வெளிப்பாடே. இரண்டாவதாக, விளக்கு எண்ணெய் என்பது நாம் நமது இரக்க செயல்களால் எப்படி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இறைவனின் வருகைக்காக காத்திருக்கின்ற நாம் நமது பிறரன்பு பணியில் பின்வாங்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுவே நம்மை இறைவனின் விருந்தில் பங்கு கொள்ள செய்கின்றதும் என்பதை நாம் உணர வேண்டும். பிறரன்பு பணிகளே நம்மை இறைவனோடு வழிநடக்க செய்யும் ஒளி விளக்கு என்பதை வாழ்வாக்கி பயணிப்போம். காத்திருப்பதும் சுகம்தான். இறைவன் என்றும் நம்மோடு. ஆம்.